நம்மளோட லாஸ்ட் 2 வீக்ஸா நம்ம QA செஷனும் ப்ராடக்ட்ஸை பத்தியும் நம்ம ரொம்ப டீட்டெயில்டா நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இந்த வாரம் இந்த 3 பயிர்களுக்கு நம்மளோட வெஸ்டேஜ் ப்ராடக்ட்ஸை என்ன முறையில் ரெக்கமெண்டேஷன்ஸ் நம்ம கொடுக்கலாம் அப்படின்றத பத்தி நம்ம பார்ப்போம். ஸோ இதுல கரும்பு, மரவள்ளி, டியூப்ரோஸ் இந்த 3 பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு. இந்த 3 பயிருமே அடிக்கடி உரங்களை கொடுக்கக்கூடிய பயிர்கள். இந்த பயிர்களுக்கு நம்மளோட வெஸ்டேஜ் ப்ராடக்ட்ஸை என்னென்ன டைம்ல எவ்வளவு அளவுகள்ல நம்ம கொடுப்போம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ இந்த செஷன் நம்ம போறதுக்கு முன்னாடி இன்னும் சில பேர் வந்து வாட்ஸ்அப்ல பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கு என்னோட பார்வைக்கு வராத இருக்கிறதுனால அது இப்போ 1 வாரம் 2 வாரம் கழிச்சு எல்லாம் நான் பார்க்க வேண்டியது இருக்கு. காரணம் என்னன்னா, வாட்ஸ்அப்ல நிறைய அன்ரெட் மெசேஜஸ் வரும்போது உங்களோட மெசேஜ் ரொம்ப பின்னாடி போயிருது. ஸோ அது என்னால உடனே பார்க்க முடியறது இல்ல. திரும்ப எப்பயாவது ரிவ்யூ பண்ணி அதை இது பண்ணும்போது ரொம்ப நாளைக்கு முன்னாடி நீங்க பண்ண மாதிரி எனக்கு காமிக்குது. ப்ளீஸ் நீங்க எல்லாருமே நம்மளோட டெலகிராம் RSW அக்ரி டெவலப்மெண்ட் டெலகிராம் குரூப் சேனல் இருக்கு இல்லைங்களா, அங்க நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒருவேளை அது என்னன்னு தெரியலன்னா மேல டாப் அப்ளைன்ஸ் கேட்டு அவங்க எல்லாமே அட்மினா இருப்பாங்க. ஸோ அவங்க மூலியமா என்ன பண்ணலாம், நீங்க இதுல ஜாயின் பண்ணிடலாம். ஒருவேளை உங்களுக்கு அங்க ரிப்ளை வரல அப்படின்னு சொன்னா எனக்கு நீங்க கால் பண்ணுங்க. இப்போ நீங்க வாட்ஸ்அப்ல கொடுத்துட்றீங்க. வாட்ஸ்அப்ல கொடுத்துட்டு மேபி அன்னைக்கே உங்களுக்கு ரிப்ளை வரலன்னா நெக்ஸ்ட் டே எனக்கு ஃபோன் அடிங்க, இல்லைக்கு அன்னைக்கு ஈவினிங்குள்ள எனக்கு அடிங்க. அப்போ நான் உங்களுக்கு சொல்லிடுவேன் நீங்க போஸ்ட் வந்து டெலகிராம்ல கொடுக்கணும். டெலகிராம்ல நீங்க கொடுத்தீங்கன்னா அங்க உங்களுக்கு மிஸ் ஆகாது. 99% வந்து நீங்க அனுப்பிவிடக்கூடிய போட்டோஸோ இல்ல உங்களுக்கு நீங்க என்ன உங்களுக்கு தேவையோ நீட் என்னவோ அந்த வாய்ஸ் மெசேஜ்க்கு நான் கண்டிப்பா என்ன பண்ணுவேன், ரிப்ளை கொடுத்துருவேன். ஸோ அங்க மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பே இல்லை டெலகிராம்ல நீங்க கொடுக்கக்கூடிய மெசேஜஸ்க்கு. ஸோ நீங்க டெலகிராம்ல கொடுங்க. வாட்ஸ்அப்ல பண்ணீங்கன்னா என்னோட பார்வைக்கு அது வரல, அதனாலதான் நான் உங்களுக்கு ரிப்ளை வரலன்னா என்னால உங்களுக்கு கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி அர்த்தம். என்னோட பார்வைக்கு அது வரல அப்படின்றது அர்த்தம். ஏன்னா நிறைய மெசேஜஸ் இந்த மாதிரி வரனால நீங்க அனுப்பிவிட மெசேஜ் ரொம்ப பின்னாடி போயிடும். அப்போ நான் அங்க ரிப்ளை என்னால தர முடியல. அதனால எல்லாருமே டெலகிராம் சேனல்ல கொடுக்க ஆரம்பிங்க. ஒருவேளை நீங்க அதுல இல்லைனாவோ, உங்கள்ட்ட டெலகிராம் இல்லைனாவோ உங்களோட அப்ளைன்ஸ்ட கேட்டு டெலகிராம் இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுல நான் எப்படி இணையணும் அப்படின்றதுக்கான லிங்க் வாங்கி இணைச்சுக்கோங்க. த்ரூ அவங்களோட சப்போர்ட் மூலியமா இணைச்சுக்கோங்க. அதுல நீங்க உங்களோட கொஷின்ஸ் எல்லாத்தையும் கேளுங்க. நான் அங்க உங்களுக்கு நான் பதில் கொடுக்குறேன். ஜாஸ்மின் நெக்ஸ்ட் வீக் கொடுக்குறேன். ஜாஸ்மின் வேணும்னு கேட்டிருக்கீங்க, நெக்ஸ்ட் வீக் நான் தரேன். இன்னைக்கு வந்து நம்ம இந்த 3 பயிர்களுக்கும் என்னென்ன முறையில நம்ம உரங்களை கொடுக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது கரும்பு. இந்த கரும்புல அதிகப்படியான பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒரு நோய் மட்டும் வருது. என்னன்னு பார்த்தோம்னா இந்த சிகப்பு நோய் அப்படின்னு சொல்லுவோம். சுகர் கேன் ரெட் ராட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெட் ராட் பிரச்சனைகள் வந்துச்சு அப்படின்னு சொன்னா நமக்கு ஈல்டு வந்து அதிகமா வராது, டன்னேஜ் நம்மளால அதிகம் எடுக்க முடியாது. ஒரு 8 மாசம் ஆயிட்டு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்துச்சுன்னா கரும்பு எல்லாமே அப்படியே ஒரு மாதிரி சுருங்கி போயிடும். உள்ள அந்த சர்க்கரை இருக்கு இல்லைங்களா, அந்த சுக்ரோஸ் கண்டென்ட் சுத்தமா அங்க இருக்காது. கரும்பு அப்படியே காஞ்சி போயிடும். ஸோ அப்படிங்குள்ள ஆட்டோமேட்டிக்கா நம்ம டன்னேஜ் வந்து குறைய ஆரம்பிச்சிரும். இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படின்னு சொன்னா நம்ம அந்த கரணைகளை நம்மளோட சுகர் கேன் இருக்கு இல்லைங்களா, அந்த கரணைகளை நம்ம வெட்டி நடவு செய்யறதுக்கு முன்னாடி இதை நம்ம ட்ரீட் பண்ணணும். ஸோ நம்மளோட அக்ரி ப்ராடக்ட்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், அந்த கரணைகளை விதை கரணைகளை நம்ம விதை நிறுத்தி நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ என்ன மாதிரி முறையில நம்ம செய்யணும்னா, ஏதாவது ஒரு பேரலோ ட்ரம்லயோ என்ன பண்ணணும் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரியான பெரிய பாத்திரங்கள் இருந்துச்சுனாவோ அல்லது இப்படி நமக்கு பெரிய ட்ரம் இருந்துச்சுனாவோ இதுல நம்ம கரணைகள் கொடுக்கலாம். அப்போ இதுல தண்ணி எத்தனை லிட்டர் நம்ம தண்ணி எடுத்துக்கிறோம் அதை பொறுத்து. 1 லிட்டர் தண்ணிக்கு 80 to 1 ml ஹியூமிக் லிக்விட் 5 to 10 கிராம், புரோடெக் 5 to ஹியூமிக் லிக்விட் 5 to 10 ml, புரோடெக் 5 to 10 கிராம் 1 லிட்டர் தண்ணிக்கான அளவுல நான் கொடுத்துருக்கேன். அப்போ எத்தனை லிட்டர் தண்ணியில நம்ம இதுக்கான செட் ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ண போறோம். ஸோ அப்போ ஒரு 50 லிட்டர் நான் எடுக்கிறேன்னா அதுக்கு கணக்கு பண்ணி நீங்க எடுத்துக்கணும்.
ஒரு 50 மில்லி 82 எடுத்துக்கலாம். நீங்க ஒரு 1/2 லிட்டர் வந்து ஹியூமிக் லிக்விட் எடுத்துக்கலாம். ஒரு 1/2 கிலோ புரோடெக் எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம செட் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு, மீதி அந்த லிக்விட் தண்ணி இருக்கும் இல்லையா? அத என்ன பண்ணணும்னா, மட வழியா நம்ம என்ன பண்ணணும், கரைச்சு விட்டுடணும். அந்த தண்ணீல மட வழியா நம்ம கரைச்சு விட்டுடணும். ஸோ இந்த மாதிரி நம்ம செட் ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ குடுத்ததுக்கு அப்புறம் ஒரு 20 நாள்ல அதுக்கான உரங்கள நம்ம குடுக்க ஆரம்பிப்போம். அந்த 20 நாள்ல நம்ம குடுக்கக்கூடிய உரங்கள் கூட நம்மளோட 82வும் ஹியூமிக்கும் நம்ம குடுக்கலாம். தொழு உரங்களா குடுக்குற மாரி இருந்துச்சுன்னா, அடியில போட்டிருப்பீங்க. அப்ப அடியில நீங்க குடுக்கும்போது, இப்ப மாட்டு எரு, இந்த கோழி எருக்கள் இந்த மாரி நம்ம குடுப்போம். இந்த உரங்கள் கூட நம்மளோட ஹியூமிக் 82வ தாராளமா நம்ம குடுக்கலாம். அப்படி ஒரு வேள நான் குடுக்கலன்னா, உரம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஒரு 20, 25 நாளுக்கு அப்புறமா நம்ம குடுக்க ஆரம்பிப்போம். 30 நாளுக்குள்ள குடுப்போம். அந்த டைம்ல 82 ஹியூமிக், யூரியா இத மட்டும் என்ன பண்ணுங்க, கலந்து குடுக்க ஆரம்பிங்க. அதுக்கடுத்து மேல ஒரு ஸ்ப்ரேயிங் நம்ம குடுக்கலாம். கோல்ட் அண்ட் நானோடெக். ஒரு ஏக்கருக்கு 82 ஒரு 100 எம்எல், கோல்டு ஒரு 100ல இருந்து 200 கிராம், நானோடெக் 1/4 கிலோ. இத என்ன பண்ணணும், நம்ம ஒரு ஏக்கருக்கு நம்ம ஸ்ப்ரேயிங்ல நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். திரும்ப ஒரு 2 3 மாசத்துக்குள்ள அந்த கரும்புக்கு மண் அணைக்க ஆரம்பிப்போம். அந்த டைம்ல 82 நானோடெக் 20க்கு 20 அல்லது 28க்கு 28 யூரியா, பொட்டாஷ் இதெல்லாம் கலந்து நம்ம உரங்கள வச்சு அதுக்கு மண் அணைக்க ஆரம்பிக்கணும். ஸோ அதுக்கு அடுத்து நம்ம குடுக்கக்கூடிய உரம்ன்னு பார்த்தோம்னா 82 20க்கு 20 யூரியா, பொட்டாஷ் இந்த எல்லா உரங்களையும் நம்ம கலந்து திரும்ப ஒரு 5 மாசம் 6 மாசத்துக்குள்ள நம்ம ஒரு டோஸ் நம்ம குடுக்க ஆரம்பிப்போம். அந்த கரும்பு எல்லாமே வளர்ந்து கரும்பு சாயறதுக்குள்ள நம்ம குடுக்கக்கூடிய உரங்கள் இது எல்லாமே. தென் ஃபைனலா நம்ம குடுக்கக்கூடிய உரம்ன்றது ஒரு 6, 7 மாசத்துக்கு அப்புறம் லாஸ்ட்டா அ ஒரு டோஸ் நானோடெக் கலந்து நம்ம குடுக்கணும். அப்போ 82 நானோடெக் 20க்கு 20 யூரியா, பொட்டாஷ் இந்த 3 உரங்களையும் நானோடெக் கலந்து நம்ம குடுக்க ஆரம்பிக்கணும். அப்ப அந்த என்டையர் சீசன்ல ஒரு ஏக்கருக்கு கரும்பு பயிருக்கு நம்போ ஹியூமிக் கிரானுவல 2 பாக்கெட்ல இருந்து 3 பாக்கெட் 10 கிலோல இருந்து நம்ம 15 கிலோ வரையிலும் நம்ம குடுக்க வேண்டியது வரும். ஸோ இதுல வந்து பார்த்தோம்னா 82 குறைஞ்சது ஒரு 1 1/2 லிட்டராவது 1 1/2 லிட்டர்ல இருந்து அதிகபட்சமா 2 லிட்டர் வரையிலும் நமக்கு 82 வந்து குடுக்க வேண்டியது வரும். அது போக நானோடெக் ஒரு ஏக்கருக்கு 1 கிலோ வரையிலும் நம்ம குடுக்க வேண்டியது வரும். ஸோ 2 டைம் நம்ம என்ன பண்ணுவோம் குடுக்க ஆரம்பிப்போம். அப்போ நானோடெக் வந்து நம்போ 1 ஏக்கருக்கு 1 கிலோ 2 பாக்கெட் நம்ம குடுக்க வேண்டியது வரும். ஸோ இதெல்லாம் தான் நம்ம கரும்புக்கு குடுக்கக்கூடிய உரங்களோட அளவுகள். கரும்பு வந்து பார்த்தோம்னா ஃபெர்டிலைசர் லவ்விங் கிராப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகமான உரங்கள குடுக்கக்கூடிய ஒரு வகையான பயிர். நம்ம எந்த அளவுக்கு அதுக்கான உரங்கள் நம்ம குடுக்குறோமோ, அத பொறுத்து நமக்கு நல்ல ஈல்டு கிடைக்கும். ஸோ அதிக உரங்கள் குடுக்கணும் இன் த சென்ஸ் அதிக கெமிக்கல் உரங்கள ஜாஸ்தி குடுக்கணும் அப்படின்றது கிடையாது. ஸ்பிளிட் டோஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அந்த வளர்ச்சிய பொறுத்து அந்த டைமிங் இப்போ பயிருக்கு வந்து ஷார்ட் டியூரேஷன் கிராப்பா இருந்ததுன்னா ஒரு 2ல இருந்து 3 உரம் குடுப்போம். இது வந்து பார்த்தோம்னா வருஷத்து பயிர். 1 வருஷத்துக்கான பயிர். ஸோ அப்ப அந்த வளர்ச்சி நிலையில ஒரு 7 மாசம், 8 மாசம் வரலையுமே கூட நம்ம இதுக்கான உரங்கள் நம்ம குடுக்க ஆரம்பிப்போம். அப்ப இதுக்குள்ள ஸ்பிளிட் டோஸ்லன்னு பார்த்தோம்னா ஒரு 5 டைம் மினிமம் வந்து நம்ம உரங்கள குடுக்க வேண்டியது வரும். இதுக்கான வளர்ச்சி நிலையில. குறைஞ்சது 4ல இருந்து ஒரு 5 டைம் நம்ம குடுக்க வேண்டியது வரும். ஸோ அப்ப அந்த ஸ்பிளிட் டோஸ் நம்ம குடுக்கறச்சே இது எல்லாத்தையும் கலந்து கலந்து நம்ம குடுக்க வேண்டியது வரும். அப்ப இந்த என்டையர் சீசன்ல ஹியூமிக் கிரானுவல் ஒரு 2ல இருந்து 3 பாக்கெட்டும், 82 வந்து நமக்கு ஒரு 1 1/2 அதிகபட்சமா 2 லிட்டர் வரையிலும் நம்ம குடுக்க வேண்டியது வரும். இதுவே நானோடெக் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 3 மாசத்துல அந்த பார் அணைக்கும்போது, ஒரு 5ஓ இல்ல 7வது மாசமோ ஒரு டைம் நம்மளோட நானோடெக்க நம்ம கலந்து குடுக்க வேண்டியது வரும். ஸோ இதுதான் நம்ம குடுக்கக்கூடிய நம்மளோட வெஸ்டீஜ் ப்ராடக்ட்ஸோட அளவுகள். வெளி உரங்கள் வந்து பார்த்தோம்னா, அந்த கரும்போட வளர்ச்சிய பொறுத்தும், தேவைய பொறுத்தும் நம்ம மாற்ற வேண்டியது இருக்கும். இங்க குடுத்த பொருட்கள் அக்ரி வந்து என்ன ஸ்டேஜ்ல என்ன குடுத்திருக்கிறோமோ, என்ன அளவுகள் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோமோ, இது ஸ்டாண்டர்ட். இதுல எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது. இதுவே வெளி உரங்கள், கெமிக்கல் உரங்கள் நம்ம குடுக்குறது வந்து, அந்த பயிர் எந்த அளவுக்கு வளர்ச்சியில இருக்கு, இதுக்கு இன்னும் தேவையா? இல்ல போதுமா? அப்படின்றத பொறுத்து நம்ம அதனோட அளவுகள மாற்றம் செய்யலாம். ஸோ இப்ப இதுல வந்து பார்த்தோம்னா, கெமிக்கல் உரங்கள நம்போ குடுக்குறதுல ஒரு 30% நம்ம கம்மி பண்ணி தான் குடுக்க போறோம். ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன உரங்கள் நம்ம குடுக்குறோமோ, அதனோட செலவினங்கள் நம்ம கம்மியாக ஆரம்பிக்கும். அதுக்கு பேலன்ஸ்டா நம்மளோட உரங்கள் நம்ம குடுக்கும்போது நல்ல ஈல்ட நம்ப எடுக்க முடியும். ஸோ அப்படி எடுத்து நம்ம நல்ல ஈல்டு எடுக்கிறதுல ஒரு பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆ ரெட் ராட் பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். அந்த சுக்ரோஸ் கன்டென்ட் வந்து குறையும்ன்னு சொன்னேன் இல்லையா? அந்த ஆ சிவப்பு நோய் பிரச்சனைகளால கரும்பு வந்து ஒரு 7 மாசம், 8 மாசத்துல வந்து இந்த மாரியான நோய் தாக்கங்கள் வர ஆரம்பிச்சுச்சு அப்படின்னு சொன்னா, அந்த கரும்பு வந்து அப்படியே குச்சி மாரி காஞ்சு போயிடும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரக்கூடாதுன்றதுக்காக தான், அந்த கரும்பு நம்ம நடவு செய்யறதுக்கு முன்னாடியே அந்த செட் ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ண ஆரம்பிப்போம். ஸோ புரோடெக், ஹியூமிக் லிக்விட் 82வ கலந்து நம்ம செட் ட்ரீட்மெண்ட் பண்ணி, அதுக்கப்புறமா மெயின் ஃபீல்ட்ல நம்ம நடவு செய்ய போறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, இந்த அயர்ன் அண்ட் ஜிங்க் டெஃபிஷியன்சிக்கான பிரச்சனைகள் இது வந்து பார்த்தோம்னா, ரட்டூன் ஸ்டேஜ்ல அதிகமா வரும். மருதாம்பு பயிர்ல அதிக பிரச்சனைகள் இது வர ஆரம்பிக்கும். ஸோ இப்ப இந்த மருதாம்பு
பிரச்சனைகள்ல இந்த டெஃபிஷியன்சி பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னா இதுக்கு வந்து இந்த அயனும் ஜிங்க்கும் சத்து பற்றாக்குறையால வருது. ஸோ இதுக்குதான் நம்மளோட நானோ டெக்கை நம்ம ஆரம்ப நிலையிலே நம்ம கொடுக்குறோம். அந்த பார் அணைக்கும் போது ஒரு டைம் நம்ம கொடுக்குறோம் இல்லையா, அப்படி கொடுக்கும்போது இதுல வரக்கூடிய இந்த நுண்ணுட சத்து குறைபாடுகள் பேலன்ஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா நமக்கு நல்ல வளர்ச்சி கிடைக்க ஆரம்பிக்கும், ஈல்டும் நமக்கு நல்லா கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து பார்த்தோம்னா நமக்கு ஆரம்ப நிலையிலே வரும். இது அதிகமா பார்த்தோம்னா இந்த ரெட்டூன் ஸ்டேஜ்ல தான் நமக்கு அதிகமான பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா இதுல வரக்கூடிய பெரிய பிரச்சனை இந்த சுகர் கேன் விப்ஸ்மட் அப்படின்னு சொல்லக்கூடிய கருஞ்சாட்டை நோய். இந்த கருஞ்சாட்டை நோய் வந்து இதுவுமே நமக்கு அந்த மருதாம்பு பயிர்ல ஒரு 2வது கட்ட 3வது கட்ட இந்த ஸ்டேஜ்ல தான் நமக்கு வந்து மருதாம்பு பயிர்ல தான் இந்த பிரச்சனைகள் வரும். இது வந்துச்சுன்னா இத அடியோட பிடுங்கி தோட்டத்துல இருந்து வெளில போட்டு நம்ம கொளுத்திடணும். ஒருவேளை இதை நம்ம கண்டுக்காம விட்டோம்னா இந்த கருப்பு கலர்ல இருக்கக்கூடிய அந்த படலம் என்ன பண்ணும், நமக்கு பவுடர் மாதிரி இருக்கும். அது காத்து மூலியமா பரவி நம்மளோட தோட்டத்துல இருக்கக்கூடிய மற்ற கரும்புகளுக்கும் பரவ ஆரம்பிச்சு இதனோட நோயோட தீவிரம் ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். அப்போ இதை அடியோட நம்ம கட் பண்ணி வெளியில போட்டு நம்ம கொளுத்துறது நல்லது. இது வச்ச கரும்புல வரதோட மருதாம்பு பயிர்ல தான் இதுவுமே வரும். இந்த டெபிஷியன்சி பிரச்சனையா இருந்தாலும் சரி, இல்ல இந்த கருஞ்சாட்டை நோய் பிரச்சனைகளா இருந்தாலும் சரி, இது நமக்கு மருதாம 2வது 3வது கட்டைகள் வருது இல்லைங்களா, அங்கதான் இதனோட பிரச்சனைகள் ஜாஸ்தி வரும். அப்படி வரச்சு ஆரம்ப நிலையிலேயே இதை நம்ம அடியோடு அகற்றிட்டு வெளியில போட்டு நம்ம கொளுத்துறது நல்லது. அதுக்கடுத்து பார்த்தோம்னா மரவள்ளி கிழங்கு. இந்த மரவள்ளி கிழங்குக்கு பெரிய அளவுல எந்த விதமான நோய்களும் இதுல வராது. இதுல வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தோம்னா பூச்சி பிரச்சனைகள் தான் வரும். அது இந்த சம்மர் டைம்ல நமக்கு அதிகமா வர ஆரம்பிக்கும். ஸோ அப்ப அது வரக்கூடாது அப்படின்னு சொன்னா நம்ம ஆரம்ப நிலையிலேயே நம்ம வயல்ல அதிகமான களைகள் இல்லாம நம்ம பார்த்துக்கணும். அந்த நோய் பிரச்சனைகள் வந்துச்சுன்னா ஆரம்ப நிலையில அதுக்கான மருந்துகளையும் நம்ம கொடுத்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஸோ இதுல நோய் வராது அப்படின்றனால இதுல நான் புரோட்டெக்க சேர்க்க கிடையாது. ஸோ நம்மளோட ஆக்வாஜெல் 82 ஹியூமிக் இதை நம்ம கலந்துக்கலாம். ஸோ இதுவுமே வருஷத்து பயிர் தான். கரும்பு எப்படி ஒரு வருஷத்து பயிரோ அதே போல மரவள்ளியும் நமக்கு வருஷத்து பயிர் தான். ஸோ இதுல ஆக்வாஜெல்ல நம்ம கொடுக்கும்போது நமக்கு நல்ல வளர்ச்சி கிடைக்க ஆரம்பிக்கும். கிழங்கு நல்லா நமக்கு சைஸ் பெருக ஆரம்பிக்கும். காரணம் நம்ம கொடுக்கக்கூடிய சத்துக்களையும் மண்ணில் இருக்கக்கூடிய அவைலபிள் நியூட்ரிஷன்ஸ் அது எல்லாத்தையுமே ஜெல் ஃபார்மேஷன்ல மாத்தி நமக்கு பயிருக்கு தேவையான நேரத்துல சத்துக்களை கொடுக்க ஆரம்பிக்கும். ஈவன் நம்மளோட சம்மர் சீசன்ல தண்ணி பற்றாக்குறை வரக்கூடிய நேரத்துல நீரையும் நம்ம கொடுக்கக்கூடிய உரங்களோட சத்துக்களையும் அதோட வேர்ல சேமிச்சு வச்சுக்கிட்டு தேவையான நேரத்தில் ரிலீஸ் பண்ணும்போது நல்ல வளர்ச்சி கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இதை நம்ம அடியிலேயே நம்ம உழவு செய்யும் போது நம்ம கொடுத்துட்டோம்னா நமக்கு தேவையான நேரத்துல பயிருக்கு தேவையான நீர் சத்தையும் வளர்ச்சிக்கு தேவையான சத்துக்களையும் கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால அடியில ஆக்வாஜெல் ஒரு ஏக்கருக்கு 1 கிலோ அதிகபட்சமா 2 கிலோ நல்ல மணல் பாங்கான பகுதிகளா இருக்கு. ஒரு சில இடத்துல அந்த செம்மண்ணுல நமக்கு தண்ணியே ஈரம் கவுத்து நிக்காது. ஒரு 4 நாள் ஒரு டைம் 3 நாள் ஒரு டைம்லாம் தண்ணி கட்ட வேண்டியது வரும். மணல் பாங்கான பகுதிகள் வரும். கரிசல் மண்ணுல அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். இதுக்கடுத்து பார்த்தோம்னா மலைப்பகுதிகள்லயும் அந்த மாதிரி வரும். இந்த மாதிரியான இடங்கள்ல நம்ம அக்வாஜெல்ல பயன்படுத்துறதன் மூலியமா நமக்கு இந்த தண்ணி பற்றாக்குறை பிரச்சனைகள் எல்லாம் போக்கி நல்ல வளர்ச்சி கிடைக்க ஆரம்பிக்கும். பயிர் ஹார்வெஸ்டிங் வரலி நம்ம எடுத்துட்டு போயிடலாம். பயிர் காய்ச்சல் வராம நல்ல ஈல்டும் நம்ம எடுக்க முடியும். அதுக்கு ஏக்கருக்கு நீட் பொறுத்து அந்த மாதிரி தண்ணி பஞ்சம் உள்ள ஏரியாவோ இல்ல மண்ணுல அதிகமான நீர் தேங்காம அடிக்கடி நமக்கு தண்ணி கட்ட வேண்டிய சூழல் ஏற்படுது அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல நம்ம அக்வாஜெல்ல வந்து 1 கிலோல இருந்து அதிகபட்சமா 2 கிலோ வரையில நம்ம கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஹியூமிக் 5 கிலோ போதுமானது. கலர் நிலமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல நம்ம 10 கிலோ கொடுக்க ஆரம்பிக்கலாம். அதே போல 82 வந்து தேவைக்கேற்றது போல 200ல இருந்து 300 ml நம்ம கலந்து அடியில நம்ம இதை கொடுத்துட்டு நம்ம நடவு செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ அதுக்கடுத்து இதுல வந்து நம்ம கொடுக்கக்கூடிய உரங்கள் அப்படின்றது ஒரு 25 நாள் 30 நாள் தாண்டி நம்ம கொடுக்கலாம். அதுல 82 ஒரு 200 ml ஹியூமிக் கிரானுவல் 5 கிலோ சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் அப்படி இல்லைன்னா 20க்கு 20 இந்த உரங்கள் நம்ம கொடுக்க ஆரம்பிக்கலாம். சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் அண்ட் யூரியா இதை கலந்து கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா 20க்கு 20 இந்த மாதிரியான உரங்கள் கூட நம்மளோட ஹியூமிக் 82வும் கலந்து கொடுக்கலாம். ஒருவேளை சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னா இந்த கிரானுவல் ஹியூமிக் கிரானுவல் இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக ஹியூமிக் லிக்விட நீங்க எடுத்துக்கலாம். இந்த ஹியூமிக் லிக்விட் 82 இந்த வெளி உரங்கள் 20க்கு 20 இதுக்கு பதிலா 12க்கு 61
கொண்டு ட்ரிப்ல கொடுக்கக்கூடிய உரங்கள் இருக்கும். அந்த ட்ரிப்ல கொடுக்கக்கூடிய உரங்களை நம்ம கலந்து ஹியூமிக் லிக்விட் 82 கூட கலந்து நம்ம கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் டோஸ்ல நம்ம கொடுக்கக்கூடிய உரங்கள். அதுக்கடுத்து மேல ஒரு ஸ்ப்ரேயிங் கொடுக்கலாம். நம்மளோட கோல்டு அண்ட் நானோடெக் கலந்து மேல ஒரு ஸ்ப்ரேயிங் ஒரு 2 மாசத்துல கொடுக்கலாம். 82 கோல்டு ஏக்கருக்கு 100ல இருந்து 200 கிராம் அண்ட் நானோடெக் ஒரு 1/4 கிலோ. ஸ்ப்ரேயிங்னாவே நான் சொல்லியிருக்கிறேன் 1/4 கிலோ நமக்கு போதுமானது. அந்த 1/4 கிலோ நானோடெக் கூட கோல்டு ஒரு 100 கிராம் 82 வந்து ஒரு 100 மில்லி இதை கலந்து நம்ம மேல வந்து ஒரு ஸ்ப்ரேயிங் நம்ம கொடுக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 3 மாசத்துல நம்ம தூருக்கு உரங்களை வச்சு நம்ம மண் அணைப்போம். அந்த உரங்கள் கூட 82 ஹியூமிக் அண்ட் நானோடெக் எஸ்எஸ்பி சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் அல்லது யூரியா இந்த உரங்களை நம்ம கலந்து நம்ம கொடுக்க வேண்டியது வரும். ஒருவேளை இந்த இடத்துல ட்ரிப் இரிகேஷனா இருந்துச்சுன்னா 82 ஹியூமிக் லிக்விட் சாரி இந்த மண் அணைக்கூடிய டைம்ல 3வது மாசத்துல நம்மளோட 82 ஹியூமிக் நானோடெக் எஸ்எஸ்பி சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் யூரியா கூட பொட்டாஷ் இந்த மாதிரியான உரங்களை கொடுக்கலாம். இல்ல இந்த இடத்துல 20க்கு 20 கூட பொட்டாஷ் கலந்து கொடுத்தாலும் நம்ம கொடுத்துக்கலாம். இது மண் அணைக்கூடிய நேரத்துல. எப்பெல்லாம் நம்ம பயிர்களுக்கு மண் அணைக்கிறோமோ அப்போ நானோடெக் கலந்து நம்ம கொடுக்கணும். எந்த பயிர்களுக்கு தூர் அணைச்சாலுமே ஒரு 3 மாசத்துல நம்ம கொடுக்க ஆரம்பிப்போம். அப்போ நம்ம அதுக்கான அந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணணும், இதை கொடுக்க ஆரம்பிக்கணும். தென் திரும்ப வந்து ஒரு மாசம் கழிச்சு 82 அண்ட் 20க்கு 20 அல்லது 10க்கு 26 கலப்பு உரங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். இது குரோமோர்ல இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இன்னைக்கு ஸ்பிக் அந்த மாதிரியான ஒருத்தலி கொடுக்கும். கலப்பு உரம்னா சாதாரண உரங்களை கொடுக்க தராதீங்க. பொட்டாஷ் சத்து அதிக உள்ள உரங்கள் 10க்கு 26ன்ற உரம் பெரும்பாலும் இந்த மரவள்ளி கிழங்கு பயிர் பண்றவங்க எல்லாருக்குமே இது தெரியும். ட்ரிப் இரிகேஷன்ல நீங்க கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா 0050 அப்படின்ற உரங்களை இந்த ஸ்டேஜ்ல நீங்க கொடுக்க ஆரம்பிக்கலாம். அப்படின்னா 13045 அப்படின்ற உரங்களையும் ட்ரிப்ல கொடுக்கக்கூடிய உரங்களை கொடுக்கலாம். சொட்டு நீர் பாசனங்கள் வச்சிருக்கோங்க. அப்படி அல்லாதவங்க மேல வச்சிருக்கவங்கன்னு பார்த்தோம்னா நம்மளோட ஹியூமிக் 82 கூட இந்த 10க்கு 26 உரங்களை நீங்க கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இதுதான் நம்ம கொடுக்கக்கூடிய உரங்களோட அளவுகள். தென் ஃபைனல் டோஸ்ல நம்ம கொடுக்கும் போது அது கூட 82 கலந்து 10க்கு 26 உரங்களையும் திரும்ப நமக்கு கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இது கூட என்டையர் சீசனுக்கு ஒரு ஏக்கருக்கு ஹியூமிக் கிரானுவல் 2 பாக்கெட் அதாவது 1 கிலோ நம்ம கொடுக்க வேண்டியது வரும். தென் ஹியூமிக் நானோடெக் 1 கிலோ ஏக்கருக்கு 1/2 கிலோன்ற பட்சத்துல நானோடெக் 1 கிலோவும் ஒரு சீசன்ல ஹியூமிக் கிரானுவல் அதிகபட்சமா 2ல இருந்து 3 பாக்கெட் பேசல் அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா அங்க ஒரு பாக்கெட் வரும். தென் ஃபர்ஸ்ட் டோஸ்ல ஒரு பாக்கெட் அந்த தூருக்கு மண் அடிக்கக்கூடிய நேரத்துல ஒரு பாக்கெட் ஒரு 3 பாக்கெட் கொடுக்க வேண்டியது வரும். ஹியூமிக் 2ல இருந்து 3 பாக்கெட் 10ல இருந்து 15 கிலோவும் நானோடெக் 1/2 கிலோ ஃபர்ஸ்ட் டோஸ்லயும் அதாவது 3வது மாசம் அந்த மண்ணெண்ணை கூடிய நேரத்திலயும் தென் ஒரு 5ல இருந்து 7 மாசத்துல ஒரு டைம் ஆக மொத்தம் 1 கிலோ நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும். என்டையர் இந்த கிராப் சீசன்ல நமக்கு 82 வந்து பார்த்தோம்னா ஒரு 1ல இருந்து 1.5 லிட்டரும் ஹியூமிக் வந்து ஒரு 10 கிலோல இருந்து 15 கிலோ 2ல இருந்து 3 பாக்கெட் நானோடெக் 1 கிலோ நமக்கு கொடுக்கணும். மினிமம் ஒரு டோஸ் 1/2 கிலோவாவது நீங்க கொடுத்தீங்கன்னா நீங்க எடுக்கக்கூடிய ஈல்ட நல்லா நமக்கு எடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த இடத்துல கலர் நிலமா இருக்குன்னு சொன்னீங்களா, பிஹெச் சரியா இல்லாம பேலன்ஸ்டா இருக்கக்கூடிய இடத்துல கலர் நிலம் ஜாஸ்தி பிஹெச் உள்ள இடத்துலன்னு பார்த்தோம்னா ஒரு விவசாயி நம்மளோட ஹியூமிக் 82 மட்டும் ஒரே ஒரு முறை பயன்படுத்தினாரு. அந்த இடத்துல அந்த உரங்களை கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த களைக்கொல்லிலாம் அடிப்பாங்க பாத்தீங்களா, ஏதோ ஒரு வயல்ல அடிக்கும் போது இந்த மரவள்ளி பயிர்லயும் பட்டுடுச்சு. ஸோ அந்த இடத்துல மேல வந்து அதனோட துளிர்கள் எல்லாம் காஞ்சிடுச்சு. அப்படி இருந்தாலுமே நம்மளோட ப்ராடக்ட்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா பயிர் நல்ல வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சு, கிழங்கோட சைஸ் எல்லாம் நல்லா பெருகிடுச்சு, நல்ல லென்த் இருந்துச்சு, நல்ல டன்னேஜ்ல எடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுல பாயிண்ட் வேல்யூமே ஜாஸ்தி. எங்க
பிஹெச் சரியில்லாத நிலத்துல, கலர் நிலமா இருக்கக்கூடிய இடத்துல ஒரே ஒரு டைம் நானோடெக் கிடையாது, வெறும் ஹியூமிக் அண்ட் 82 மட்டும் கொடுத்த நிலத்துல அதிகமான பாயிண்ட் எடுத்து, நல்ல ஈல்டு எடுத்து, அதிக டன்னேஜ எடுத்திருக்கிறாங்க. நம்மளோட வெஸ்டீஜ் ப்ராடக்ட்ஸ மரவள்ளி கிழங்குல பயன்படுத்தி. அப்ப நல்ல வளமான மண்ணுல நம்மளோட ஹியூமிக்க 2ல இருந்து 3 பாக்கெட் குடுத்தும், நானோடெக் 1 கிலோ குடுத்தும் எப்படி ரிசல்ட் எடுக்கலான்றத பாருங்க. நம்மளோட ஆத்தூர் சைடுலன்னு பார்த்தோம்னா, ஒரு 2 1/2 அடி நீள அளவுக்கு அந்த மரவள்ளி கிழங்கு மண்ணுல இறங்கிருக்கு. இதுல நமக்கு கிழங்கு சைஸும் பெருக ஆரம்பிக்குது. இந்த பொருட்கள்லாம் நம்ம குடுக்கும்போது நல்ல மண் இலகுத்தன்மை பெற ஆரம்பிக்கும்போது, கிழங்கு நல்ல டெப்த்தா போக ஆரம்பிக்கும். அடியில வரலும் நல்லா இறங்க ஆரம்பிக்கும். ஸோ அப்படிங்கக்குள்ள நம்மளோட ஹியூமிக்க 2ல இருந்து 3 மரம் குடுக்குறது நல்லது. எந்த அளவுக்கு நம்ம நம்ம அந்தந்த ஸ்டேஜ்ல நம்ம குடுக்குறோமோ, அத பொறுத்து நமக்கு நல்ல ஈல்ட நம்ம எடுக்க முடியும். ஸோ அப்போ ஹியூமிக் மினிமம் 2 டைம் 2 டோஸ். நானோடெக் குறைஞ்சது 1 டைம் அதிகபட்சமா குடுக்க முடிஞ்சுச்சுன்னா, ஒரு 2 டைம் நீங்க குடுங்க. மரவள்ளியில சூப்பரா ரிசல்ட் எடுக்கலாம். ஸோ இதுல சொட்டு நீர் பாசன முறையில வச்சிருக்கவங்களுக்கு இன்னும் நல்ல ஈல்டு எடுக்கலாம். ஸோ சொட்டு நீர் பாசன முறையில நீங்க குடுக்கக்கூடிய உரங்கள் வந்து ரொம்ப எளிமையா நீங்க குடுத்துறலாம். அது போக அ ஹியூமிக் லிக்விட ஒரு 1 1/2 லிட்டர் கணக்குல நீங்க குடுத்தாவே போதும். ஒரு 2 டைம் நானோடெக் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்ப்ரேயிங்கும், ட்ரிப்ல ஒரே ஒரு டைம் நீங்க குடுத்தீங்கன்னாவே நல்ல ஈல்டு கிடைக்கலாம். ஸோ நார்மலா வாய்க்கால் பாசன முறையில பண்றத விட, சொட்டு நீர் பாசன முறையில குடுக்கக்கூடியவங்க எந்த பயிரா இருந்தாலும் நல்ல ஈல்டு எடுக்க முடியும். எந்த பயிரா இருந்தாலும் நல்ல ஈல்ட நம்ம எடுக்கலாம். சொட்டு நீர் பாசன முறையில. ஏன்னா, அந்த இடத்துலன்னு பார்த்தோம்னா, நம்ம குடுக்கக்கூடிய நியூட்ரிஷன் டைரக்ட்டா நமக்கு வேர்ல வந்து நம்ம கிடைக்க ஆரம்பிக்கும். அப்போ பயிரோட வளர்ச்சி நல்லா இருக்க ஆரம்பிக்கும். நம்ப அந்த குரோத் ஃபேஸ்ல 2ண்ட் அண்ட் 3 ஸ்டேஜ் எல்லாம் பார்த்தோம்னா, நம்ம குடுக்கக்கூடிய இந்த நுண்ணுட சத்துக்கள் எல்லாமே நமக்கு பயிர்ல அதிகமான ஈல்ட நமக்கு எடுத்துட்டு வரதுக்கான வேலைகள நமக்கு செய்ய ஆரம்பிக்கும். நல்ல டன்னேஜ் கிடைக்க ஆரம்பிச்சுரும். சப்போஸ் சொட்டு நீர் பாசன முறைகள்ல குடுக்கக்கூடிய உரங்கள் ஸ்பிளிட் டோஸ்ல கொஞ்சமா ஹியூமிக் லிக்விட் 82 கலந்து குடுக்க ஆரம்பிங்க. 8 நானோடெக்கையும் அந்த அர்லி ஸ்டேஜ்ல 1ம் லேட்டரலா ஒரு அ அந்த பயிரோட வாழ்நாள்ல ஒரு பாதி நாளுக்கு அப்புறம் 10 மாசத்து பயிரா இருந்துச்சுன்னா 5 மாசம், 1 வருஷத்து பயிரா இருந்துச்சுன்னா அந்த 5ல இருந்து 6 மாதத்துக்குள்ள இந்த மாதிரி நம்ம ஸ்பிளிட் டோஸ்ல குடுக்கணும். சொட்டு நீர் பாசனம் அல்லாதவங்க அத போடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இந்த மரவள்ளி கிழங்குல நம்ம போட்டுக்கலாம், கரும்பு பயிர்ல நம்ம போட்டுக்கலாம், பூச்செடிங்களுக்கு நம்ம போட்டுக்கலாம், காய்கறி செடிங்களுக்கு நம்ம போட்டுக்கலாம். ஸோ அப்போ நம்மளோட இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த தண்ணி பற்றாக்குறையில அத போட்டுக்கிறது நமக்கு தண்ணியும் நம்ம மிச்சம் பண்ண முடியும். ஈவன் நமக்கு அந்த மேனுவல் ஒர்க் அது கொஞ்சம் நமக்கு குறைய ஆரம்பிச்சுரும். போய் தண்ணி கட்டிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம மோட்டர் எடுத்து விட்டோம்னா, ஒரு 1 மணி நேரம், 2 மணி நேரத்துல நமக்கு அங்க பாய்ஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம மோட்டர் ஆஃப் பண்ணிடலாம். அது போக நம்ம நியூட்ரிஷன்ஸ் நம்ம குடுக்கக்கூடிய உரங்கள வயல்ல செலவு இல்லாம நம்ம குடுக்கலாம். ஆளுங்கள வச்சு குடுக்கணும்னா நெறைய செலவாகும். ஸோ இந்த முறையில் நம்ம செலவுகளும் வரப்போறது கிடையாது. நம்ம குடுக்கக்கூடிய சத்துக்களும் லீச்சிங் வேஸ்ட் ஆகாம, எவாப்பரேஷன் ஆகாம டைரக்ட்டா நமக்கு பயிரோட ரூட் ஜோன்ல போகும்போது, நல்ல ஈல்ட நம்ம எடுக்க முடியும். இந்த இடத்துல நம்மளோட செலவும் கம்மியாகுது. உரங்கள் நமக்கு மிச்சமும் ஆகுது. வேஸ்ட் ஆகாம, அது போக ஆள் கூலியும் இல்லாம நம்ப அதிக லாபத்த நம்ம எடுத்துற முடியும். ஸோ நல்ல ஈல்டு எடுக்கணும்னா, நம்மளோட ப்ராடக்ட்ஸ சரியான முறையில பயன்படுத்த ஆரம்பிக்கணும். இதுல வரக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த களைகள நம்ம சரியா கட்டுவோம். இது நம்மளோட ப்ராடக்ட்ஸ் குடுத்து ரிசல்ட் எடுத்த ஒரு ஃபீல்டு தான். ஸோ நல்ல இதுல கிழங்கெல்லாம் பார்த்தோம்னா, நல்ல லென்த்தா இந்த இடத்துல வந்து அ ஒரு கெடுதல்ன்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட ஒரு 10ல இருந்து 15 அந்த மாதிரியான கிழங்குகள் நமக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. அதுதான் நமக்கு ஃபோட்டோஸ் குடுத்துருக்காங்க. ஏன்னா இதுல வரக்கூடிய பிரச்சனைகள் இந்த களைகள் தான். களைகள் எந்த அளவுக்கு நமக்கு ஜாஸ்தி இருக்கோ, அத பொறுத்து இதுல வரக்கூடிய அந்த செம்பியன் பிரச்சனைகள் ரொம்ப அதிகமா இருக்க ஆரம்பிக்கும். இந்த செம்பியன் பிரச்சனைகள் வந்துச்சுன்னா, வெயில் காலங்கள்ல அந்த இலைகள்ல முழுசாவே அந்த நீர் சத்து கம்மியாகி, அந்த பயிர்ல இலைகள்லாம் காய்ஞ்சு அப்படியே முழுசா கீழ கொட்ட ஆரம்பிச்சுரும். இந்த பிரச்சனைகள்லாம் வரக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட வயல்ல சுத்தமா களைகள் இல்லாம நம்ப பாத்துக்கணும். களைகள் இல்லாம பாத்துக்கணும். இது மேனுவலாவோ அல்லது இந்த மாரி ரொட்டவேட்டரோ வச்சு நம்ப களைகள் எடுத்துக்கணும். இதுல செம்பியன் பிரச்சனைகள் வெயில் காலங்கள்ல வரும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா? அப்ப அந்த வெயில் காலத்துல இதனோட இனப்பெருக்கம் ஜாஸ்தியா இருக்கும். இந்த பூச்சி பிரச்சனைகளும், அது மட்டும் இல்லாம மீலிபக் பிரச்சனைகளும் வரும். இந்த வெள்ள கலர்ல பூச்சிகள் வந்து உட்காரும் இல்லையா? இந்த பிரச்சனைகளும் நமக்கு ஜாஸ்தி வர ஆரம்பிக்கும். அப்படி வந்துச்சுன்னா, நம்ம மேல இதெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்காக நம்ம மருந்துகள குடுப்போம். ஆனா, இதுக்கு அந்த பயிருக்கு கீழ இருக்கக்கூடிய பில்லர்ல அதனோட எக் லேயிங் பண்ணியிருக்கும். முட்டைகள் இருக்கும். பூச்சிகளோட முட்டைகள். நம்ம மேல அடிச்சு அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நம்ம மருந்துகள அடிச்சிருவோம். ஆனா, அந்த இலைக்கு அடியில இருக்கக்கூடிய அந்த முட்டைகள் என்ன ஆகாது,
கண்ட்ரோல் ஆகாது. திரும்ப ஒரு 15, 20 நாள்ல நமக்கு என்ன பண்ணும், இதனோட பிரச்சனைகள் நமக்கு ஜாஸ்தியாக ஆரம்பிச்சுரும். இத கட்டுப்படுத்துறதுக்காக நம்ம அடிக்கக்கூடிய மருந்துகள பார்த்தோம்னா, ரொம்ப அதிகமா செலவு பண்ணி அடிச்சிருப்போம். ஆனா, இதனால நமக்கு நல்ல ரிசல்ட் அங்க கிடைச்சிருக்காது. காரணம், நமக்கு கீழ அந்த கலைய கட்டுப்படுத்தாம இந்த பிரச்சனைக்கு மட்டும் நம்ம மருந்து குடுத்திருப்போம் இல்லையா? இதனால தான் அந்த விளைவுகள் நமக்கு வந்திருக்கும். அப்போ இத நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னா, முதல்ல நம்ம வயல்ல இருக்கக்கூடிய களைகள நம்ம கட்டுப்படுத்தணும். அத கட்டுப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் நம்போ மேல மருந்துகள் அடிக்கணும். அங்க உள்ள நோய்க்கான மருந்துகள நம்ம சாரி அந்த பூச்சி பிரச்சனையால ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகளுக்கான மருந்துகள நம்ம அடிக்க ஆரம்பிக்கணும். சோ இது கூட இந்த சல்பர் அப்படின்றது ஒண்ணு சேர்ப்போம். இந்த மரவள்ளி கிழங்கு எஸ்பெஷலி அந்த செம்பேன் பிரச்சனைகள் வரக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைக்கும் நம்ம இந்த சல்பரை நம்ம கலந்து நம்ம அடிச்சிட்டு வந்துட்டு இருப்போம். அந்த சல்பர் என்னன்னா 2 விஷயம். ஒண்ணு வந்து ஃபங்கல் கண்ட்ரோல். ஃபங்கிசைடாவும் நமக்கு யூஸ் ஆக ஆரம்பிக்கும். அது போக இந்த எக் லே பண்ணுது இல்லைங்களா? செம்பேன்லாம் வந்துட்டு முட்டை இடுது இல்லைங்களா? இத எல்லாத்தையும் என்ன பண்ணும்? அது கண்ட்ரோல் பண்ணிடும். அது அப்படியே முட்டைய உடைக்க ஆரம்பிச்சுரும். ஸோ அங்கிருந்து நமக்கு அதனோட பிரச்சனைகள் குறைய ஆரம்பிச்சிடும். எக் லே பண்ணது உடைஞ்சு போச்சுன்னா, முட்டைகள் உடைஞ்சுன்னா திரும்ப என்ன பண்ணாது? நமக்கு உற்பத்தி வராது. அந்த இடத்துல நமக்கு பூச்சிகளோட தாக்கங்கள் குறைய ஆரம்பிச்சிடும். ஆட்டோமேட்டிக்கா நம்ப நல்ல கண்ட்ரோல் கிடைக்க ஆரம்பிச்சிடும். திரும்ப அதனோட பாதிப்புகள் நம்ம பெரிய அளவுல பயிரோட வளர்ச்சியில பாதிப்புகள் ஏற்படாது. சோ இந்த மருந்துகள் அடிக்கும்போது நமக்கு ஹியூமனுக்கு அதிகமான பாய்சன் உள்ள போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பெரும்பாலும் இதுல ஏக்கர் கணக்குல அடிக்கிறவங்கலாம் கன்னா பின்னான்னு எல்லா நேரங்கள்லயும் மருந்துகள் அடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த மாரிலாம் இல்லாம அதிகபட்சமா பார்த்தோம்னா ஒரு 10:30, 11 மணிக்கெல்லாம் வயல்ல இருந்து மருந்து அடிக்கிறத ஸ்டாப் பண்ணிடுங்க. அப்படி இல்லன்னா, நமக்கு அதனால ஏற்படக்கூடிய விளைவுகள் நம்மளோட உடல் உறுப்புகள பெரிய அளவுல பாதிப்புகள ஏற்படும். இது எல்லாமே நாள்பட்ட வியாதிகளா நமக்கு உடம்புல உண்டாக ஆரம்பிக்கும். நம்மளோட லங்ஸ், லிவர் எல்லாத்தையும் பெரிய பாதிப்புகள் ஈவன் கேன்சர் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மருந்த நீங்க எந்த பயிருக்கு அடிச்சாலும் குறைஞ்சது காலையில ஒரு 10:30 அதிகபட்சமா 11 மணிக்குள்ள குடுத்துருங்க. முடிஞ்ச அளவுக்கு மாஸ்க்க போட்டு அடிங்க. இப்ப இந்த பிக்சர்ல போட்டிருக்காங்க இல்லையா? மாஸ்க்க போட்டு அடிங்க. கை உறைகள் நம்மளோட ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்லாம் போடுற மாரி இருந்துச்சுன்னா போட்டு, கை உறைகள் போட முடிஞ்சுச்சுன்னா போட்டு அடிச்சுக்கோங்க. அதேபோல ஈவினிங் டைம் அப்படின்றது ஒரு 3:30, 4 மணி இந்த டைம்ல தான் நம்ம ஸ்ப்ரேயிங் குடுக்கக்கூடிய நேரம். வெயில் நேரத்துல அடிச்சிராதீங்க. வெயில் நேரத்துல அடிச்சீங்கன்னா, சில பேருக்கு வந்து அது அந்த பாய்சனஸ் பிரச்சனைகள் அந்த வெயில்ல வந்து நமக்கு என்ன பண்ணும், டக்குன்னு உடல்ல வேற ஏதாவது பிரச்சனைகள் வரவிடும். நம்மளால அ உடல் முடியாத சூழலுக்கு தள்ளப்பட்டு வேற ஏதாவது பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிச்சுரும். அதனால வெயில் நேரங்கள்ல முடிஞ்ச அளவுக்கு மருந்துகள் அடிக்காம தவிர்த்துறது நல்லது. சோ இதுல வரக்கூடிய அடுத்த பிரச்சனைன்னு பார்த்தோம்னா, இதுதான் அந்த வெள்ளை பூச்சிகள், மீலி பக், சப்பாத்தி பூச்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்துச்சுன்னா நம்மளோட பயிரோட வளர்ச்சிய வந்து அப்படியே நமக்கு அரெஸ்ட் பண்ணும். அதுக்கப்புறம் துளிர் திரும்ப நமக்கு இதெல்லாம் கண்ட்ரோல் ஆகி வரணும் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு மேல ஆயிடும். அதனால இதுல வரக்கூடிய பிரச்சனைகள நம்ம என்ன பண்ணணும், நல்லா கண்ட்ரோல் பண்ணிடணும். பின்ன அதுக்கு அடுத்து இதுல வரக்கூடிய பிரச்சனைன்னு பார்த்தோம்னா, வைரஸ் பிரச்சனை. இலை முடக்கல் ஆனது டொபாக்கோ மொசைக் வைரஸ். இது பூச்சிகளால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தான். இந்த மரவள்ளி கிழங்க பொறுத்தவரையிலும் பூஞ்சான நோய் பிரச்சனைகள் எதுவும் பெருசா வராது. இதுல வரக்கூடிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, பூச்சிகளால வரக்கூடிய பிரச்சனைகள் தான். நோய்கள் பெருசா வரதில்ல. பூச்சிகளால ஏற்படக்கூடிய நோய் இந்த டொபாக்கோ மொசைக் வைரஸ், கசாவா மொசைக் வைரஸ் அப்படின்னு சொல்லுவோம். டிஎம்பி, டொபாக்கோ மொசைக் வைரஸ். இது பூச்சிகளால ஏற்படக்கூடிய பிரச்சனை. இது வயல்ல களைகள் எந்த அளவுக்கு இருக்கோ அதை பொறுத்து நமக்கு பூச்சிகள் அதிக எண்ணிக்கையில வர ஆரம்பிச்சிரும். ஸோ அதை பொறுத்து நமக்கு பாதிப்புகளும் அதிகமாக இருக்குது. ஆட்டோமேட்டிக்கா நம்ம வயல்ல பில் இல்லாம பார்த்து விட்டோம்னா இந்த மாதிரியான பாதிப்புகள் பெரிய அளவுல நமக்கு வராது. ஸோ நான் அந்த செம்பேன்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா? இதுதான் அந்த செம்பேனோட பெரிய ப்ராப்ளம். இது வந்துச்சுன்னா நம்ம மரவள்ளி கிழங்குல என்டையரா அந்த டாப்ல இருந்து பாட்டம் வரலி நுனியில இருந்து அடி வரலி மொத்த இலைகளும் அப்படியே காஞ்சு கீழே கொட்டி போயிடும். இலைக்கு அடியில அந்த பெயின் பிரச்சனையில உட்காந்து சார உரியும் போது அப்படியே நமக்கு அந்த இலைகள்லாம் காஞ்சு உதிர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் திரும்ப அந்த துளிர் எடுத்து வரணும்னா கிட்டத்தட்ட 1 மாசம் ஆகும். இந்த இடைப்பட்ட காலங்கள்ல பயிருக்கு தேவையான சத்துக்கள அது எடுக்க முடியாது. ஏன்னா ஒளிச்சேர்க்கை நடந்துச்சுன்னா தான் பயிர்ல நல்ல வளர்ச்சி கிடைக்க ஆரம்பிக்கும். நல்ல நல்ல ஈல்டு எடுக்க முடியும். இலைகளே அங்க இல்லையே, அப்ப எங்க இருந்து நமக்கு வந்து ஒளிச்சேர்க்கை நட ஆரம்பிக்கும். போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் எங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கும். சோ இந்த பிரச்சனைகள்லாம் நமக்கு தடைபட ஆரம்பிச்சுன்னா, திரும்ப இந்த பயிர் ரெக்கவர் ஆகுறதுக்கு 1 மாசத்துல இருந்து 1 1/2 மாசங்கள் ஆக ஆரம்பிச்சுரும். அதனால இதுக்கு நம்போ சரியான டைம்ல நம்ம மருந்துகள குடுத்தா மட்டும் தான் இந்த பிரச்சனைகள நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். இதுக்கு காரணம்
கீழே வயல்ல பில்லு இருந்துச்சுன்னா இதை அவ்வளவு ஈஸியா நம்ம கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதனால இந்த பிரச்சனைகள் நம்ம மருந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி முதல்ல களைகளை கட்டுப்படுத்திட்டு அதுக்கப்புறமா நம்ம மேல மருந்து கொடுத்துக்கிறது நமக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்க ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்து ஃபைனலா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பயிர் அப்படின்னு பார்த்தோம்னா டியூபரோஸ், சாமந்தி. இந்த பூவுக்கு நம்ம கரணைகள், அந்த விதைகளை தேர்வு செய்யறது ரொம்ப 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 முக்கியம். நல்ல வளர்ச்சி நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கணும், நல்ல ஈல்ட நம்ம எடுக்கணும். எல்லா விதைகளும் நமக்கு அந்த டியூபர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கிழங்குகள், இதெல்லாம் நமக்கு நல்ல முளைப்பு திறன் வர ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னா இதை நம்ம எந்த அளவுக்கு தேர்வு செய்யறோம் அப்படின்றத பொறுத்துதான் நமக்கு முக்கியம். அப்போ இதுல ஒரு 3 வருஷத்துக்கு மேல இருக்கக்கூடிய அந்த கருணைகளை தான் நம்ம தேர்வு செய்யணும். அப்படி நம்ம நிலத்தை தயார் செய்யறதுக்கு முன்னாடி இதுல புரோடெக் ஹியூமிக் 82 நம்ம கலக்கணும். இதுல வேர்ல அழுகல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வேர்ல அழுகல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த வேர் அழுகலை நம்ம கட்டுப்படுத்தி கொஞ்சம் பிரச்சனைகளை கண்ட்ரோல் பண்ணணும். நம்ம புரோடெக்க நம்ம மண்ணேர்த்தி பண்ண ஆரம்பிக்கணும். அது போக அந்த டியூபர்ஸ் சொன்னாலே கிழங்குகள், அதையும் நம்ம நேர்த்தி பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ அப்ப அடியில இதுல வரக்கூடிய அந்த பூஞ்சான பிரச்சனைகளை, அழுகலை கட்டுப்படுத்துறதுக்காக புரோட்டெக்கை நம்ம கொடுத்தோம். ஏக்கருக்கு 1/2 கிலோ, ஹியூமிக் 5 கிலோ, இந்த 82 200ல இருந்து 300 இதை நம்ம கொடுத்து நம்ம மண்ணேர்த்தி நம்ம செஞ்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறமா நான் சொன்ன மாதிரி அதனோட டியூபர்ஸ், பல்ப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது ஒரு 3 வருஷத்துக்கு மேல இருக்கக்கூடிய டியூபர்ஸ் தான் நம்ம எடுக்க ஆரம்பிக்கணும். அதுல ஒரு டியூபர் பார்த்தோம்னா அதனோட சைஸ் 25ல இருந்து 30 கிராம் இருக்கணும். ஒரு ஏக்கருக்கு நம்ம வைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 60 கிலோ, 2000 பல்ப்ஸ் அந்த கிழங்கு இருக்கு பாத்தீங்களா, அதனோட அளவுகள், அது எத்தனை வருஷம் இருக்கணும், எவ்வளவு அளவுகள் ஏக்கருக்கு தேவைப்படும் அப்படின்றத இந்த இடத்துல நான் குறிப்பிட்டிருக்கேன். குறைஞ்சது 3 வருஷம், அதிகபட்சமா 5 வருஷம் இருக்கக்கூடிய அந்த கிழங்குகளை நம்ம தேர்வு செஞ்சுக்கிட்டு, ஒரு கிழங்கோட வெயிட் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 25, அதிகபட்சமா 30 கிராமுக்கு இருக்கணும். அப்படி 60 கிலோவும் ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட ஒரு 2000 கிழங்குகளை நம்ம எடுத்துக்கணும். இது எல்லாத்தையும் எப்படி நம்ம மண்ணேர்த்தி செஞ்சோமோ அதே போல இந்த கிழங்குகளையும் நம்ம விதை நேர்த்தி நம்ம செஞ்சுக்கணும். அதுக்கு எப்படி நம்ம அந்த கரும்பு கருணைகளை நம்ம நேர்த்தி செஞ்சோமோ அதே போல இதுக்கும் ஏதாவது ஒரு பேரலோ, ட்ரம்மோ அல்லது பெரிய பாத்திரமோ, நம்ம நெல் அவைக்கக்கூடிய அந்த கொப்பரைகளோ இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அதுல தண்ணியை நம்ம எடுத்துக்கணும். இப்ப இந்த 60 கிலோ நம்ம போடுறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஈக்குவலா நம்ம தண்ணிகளை எடுத்துக்கிட்டு அதுல 1 லிட்டர் தண்ணிக்கு 80 to 1 ml நம்மளோட ஹியூமிக் லிக்விட் ஒரு 5ல இருந்து 10 மில்லியும், புரோட்டெக் 5ல இருந்து 10 கிராம் இந்த கணக்குல நம்ம அதுல கலந்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் நம்ம அதுல ஊற வச்சு அதுக்கப்புறமா நெழுப்பாங்கான பகுதிகள்ல என்ன பண்ணணும், அதை நம்ம ட்ரை பண்ணணும். கொஞ்சம் காய வச்சதுக்கு அப்புறமா நம்ம நேரடியா வயல்ல போய் நடவு செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த கருணைகளை நம்ம நேர்த்தி பண்ண அந்த லிக்விட் தண்ணி இருக்கு பாத்தீங்களா, அதை நம்மளோட வயல்லயே அப்படியே நீர்ப்பாசனத்துக்கு மூலியமா நம்ம கலந்து கொடுத்துடலாம். இதுக்கு அடுத்து பார்த்தோம்னா டியூபரோஸ். இதுக்கு நம்ம உரங்களை நம்ம என்னென்ன ஸ்டேஜ்ல நம்ம கொடுக்கலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். இதுல அந்த நம்ம நடவு செஞ்சதுக்கு அப்புறமா அதனோட முளைப்பு வெளில வரும் இல்லைங்களா, அப்போ 82 ஹியூமிக் 20க்கு 20 யூரியா இது எல்லாத்தையும் நம்ம கலந்து நம்ம உரங்களை கொடுக்கணும். 82 ஹியூமிக் 20க்கு 20 யூரியா இது எல்லாத்தையும் நம்ம அந்த ஃபர்ஸ்ட் டோஸ்ல நம்ம கலந்து கொடுக்கணும். ட்ரிப் இரிகேஷனா இருந்துச்சுன்னா 82 அண்ட் ஹியூமிக் லிக்விட் நம்ம எடுத்துக்கணும். இதுல 12க்கு 61 உரங்களை நம்ம கலந்து கொடுக்க வேண்டியது வரும். தென் ஒரு 60 நாள்ல 82 நானோடெக் அண்ட் ஆல் 19 ஸ்ப்ரேயிங் கொடுக்கலாம். அல்லது இந்த இடத்துல நானோடெக் கூட கோல்டு கலந்து ஸ்ப்ரேயிங் கொடுக்கலாம். 82 ஒரு 100 ml, நானோடெக் 1/4 கிலோ, கோல்டு ஒரு 100 கிராம், அல்லது ஆல் 19 தேவைக்கேற்ற போல இந்த இடத்துல மாத்திக்கலாம். இதை ஸ்ப்ரேயிங் நம்ம கொடுக்க ஆரம்பிக்கணும். இதை கொடுத்துட்டு இதுக்கும் என்ன பண்ணுவோம், நல்ல வளர்ச்சி வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் மண் அணைக்க ஆரம்பிப்போம். அந்த நேரத்துல 82 கூட டூமிக் நானோடெக் எந்தெந்த பயிருக்குள்ள நம்ம மண் அணைக்குமோ, தூர் அணைக்குமோ அந்த நேரத்துல நம்ம நானோடெக்கை நம்ம கலந்து நம்ம மண் அணைக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அப்போ அந்த நேரத்துல நம்மளோட ஹியூமிக் 82 கூட ஒரு 1/2 கிலோ நானோடெக், தென் 20க்கு 20 யூரியா, பொட்டாஷ் இதெல்லாம் கலந்து கொடுக்கலாம்.
இந்த பயிர்களுக்கு உரங்களை பொறுத்தவரையிலும் பார்த்தோம்னா, பூச்செடிகளா இருந்தாலும் சரி, காய்கறி செடிகளா இருந்தாலும் சரி, ஒரு 20 நாள் தாண்டிச்சுன்னா நம்ம உரங்கள் குடுக்க ஆரம்பிச்சிடலாம். அதிகபட்சம் 1 மாசத்த நம்ம தாண்டக்கூடாது. உரங்கள் நம்ம எந்த அளவுக்கு இதுல நம்ம குடுக்குறோமோ, அத பொறுத்து தான் நமக்கு வளர்ச்சி கிடைக்க ஆரம்பிக்கும். நல்ல துளிர் வரும். மொக்குகள் நமக்கு அதிகமா கிடைக்க ஆரம்பிக்கும். பூச்செடி பொறுத்தவரையிலும் நமக்கு துளிர் எந்த அளவுக்கு அதிகமா எடுக்குதோ, அந்த அளவுக்கு நமக்கு மொக்கு வர ஆரம்பிச்சுட்டு, ஈல்டிங் அத பொறுத்து தான் நமக்கு டிட்டர்மைன் பண்ண முடியும். ஸோ, அதனால துளிர் நல்லா வரணும்னா, குறைஞ்சது 1 மாசத்துக்கு ஒரு டைம் உரங்கள குடுத்துடணும். குடுத்துட்டு 3 மாசத்துக்கு ஒரு டைம் கடல புண்ணாக்க அது கூட கலந்து வைக்க ஆரம்பிங்க. அது போக ஃப்ளவரிங் ஒன்ஸ் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னா, மாஸ் வந்து ஒரு 15 நாள் இடைவெளியில, பூ குறைச்சல் ஆக ஆரம்பிக்குதுன்னா 10 நாள் இடைவெளியில, இல்ல நல்லா எனக்கு பூ எடுத்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, அது 20 நாளுக்கு ஒரு டைம் கூட மாத்திக்கலாம். இந்த பொருட்கள் எல்லாமே நம்மளோட பயிர்ல உரங்கள குடுக்குறோம் இல்லைங்களா? அது எந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்கு, பயிர் நம்ம எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுது, இதெல்லாம் பொறுத்து தான் நம்ம குடுக்கணும். நோய்களுமே அப்படிதான். லைட்டா தான் இப்பதான் ஆரம்ப நிலையில இருக்கு அப்படின்னு சொன்னா, அதுக்கு ஒரு ஒரு சில லைட் டோஸ் மருந்துகள் நம்ம குடுத்தா போதுமானது. இல்ல ரொம்ப அதனோட நோய் தாக்கம் ரொம்ப தீவிரமா இருக்கு அப்படின்னு சொன்னா, அதுக்கு அதனோட அளவுகள் மாறும். கெமிக்கல் காம்போசிஷன்ஸ் மாறும். அதனோட டோஸ் மாறும். அப்போ ஒரு சில நேரத்துல அதுக்குள்ளேயே கண்ட்ரோல் ஆகல அப்படின்னு சொன்னா, இன்னொரு டோஸ் நம்ம போக வேண்டியது வரும். இப்படிதான் பயிர்ல அந்த வளர்ச்சிய பொறுத்து நம்ம உரங்களையும் குடுக்க வேண்டியது வரும். அப்போ அந்த ஸ்டேஜ்ல இப்போ பூ எடுக்க ஆரம்பிச்சுச்சு. இந்த நேரத்துல நமக்கு வளர்ச்சி சரியா இல்ல. நுனி துளிர் நல்லா வரும்னா, இதுக்கேற்றாற் போல அந்த உரங்கள் நம்ம மாத்த வேண்டியது வரும். இந்த இடத்துல நம்ம இந்த டிஏபி கலந்து குடுப்போம் பார்த்தீங்களா? பெரும்பாலும் நம்ம குடுக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷன்ல நீங்க பார்த்திருந்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த பூச்செடிகளுக்கும், காய்கறி செடிகளுக்கும் டிஏபி கலந்து குடுத்திருப்போம். இப்படி நம்ம குடுக்கும்போது நல்ல துளிர் நமக்கு எடுக்க ஆரம்பிக்கும். நல்ல பூ வைக்க ஆரம்பிக்கும். அந்த மொக்குகள் கீழ கொட்டாம இருக்கும். இதுதான் அந்த டிஃபரன்ஸஸ். ஸோ, அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ணணும், ஒரு 20 நாள்ல இருந்து அதிகபட்சம் 1 மாசத்துக்குள்ள நம்ம குடுக்கக்கூடிய உரங்கள நம்ம குடுத்துட்டு வந்துகிட்டே இருக்கணும். அந்த மாஸ் குடுக்குறது மட்டும் அந்த நமக்கு எந்த அளவுக்கு மொக்கு வறுக்குது அப்படின்றத பொறுத்து அதனோட நாட்கள் மாற ஆரம்பிக்கும். ஒரு 15 நாளோ, இல்ல ரொம்ப கம்மியா இருக்குன்னா 10 நாளோ, இல்ல நல்லா வந்துட்டு இருக்குன்னா 20 நாளோ, இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், அத மட்டும் மாத்திக்கலாம். ஸோ இதுதான் டிஃபரன்ஸஸ் நம்ம குடுக்கக்கூடியதுல. ம் நமக்கு இந்த மாரி பூ எடுக்க ஆரம்பிச்சுன்னா, மாஸ் நானோடோக்கன் அடிக்கணும்னு சொல்லியிருந்தேன். 15 நாள் இடையில மாஸ் குடுக்கணும். 5 நாளுக்கு ஒரு டைம் கட்டாயமா குடுத்தாகணுமா அப்படின்றது கிடையாது. நான் சொன்ன மாரி தேவைக்கேற்றாப்புல அடிச்சுக்கணும். பட் நானோ டெக்க மாசத்துக்கு ஒரு டைம் மினிமம் ஒரு டோஸ் வந்து குடுக்க ஆரம்பிச்சுருங்க. ஒரு டேங்க்குக்கு 20லேருந்து அதிகபட்சமா 20 கிராம், 25 கிராம் வரையும் நம்ம குடுக்க ஆரம்பிக்கலாம். மாஸ் மேக்ஸிமம் 20 நாளுக்கு ஒரு டைம் குடுங்க. நல்லா எடுத்துட்டு இருந்துச்சுன்னா, இல்லன்னா கம்மியாகுது அப்படின்னு சொன்னா அதுக்கேத்தாப்புல அடிச்சுக்கலாம். பட் நானோ டெக்க ஒரு மாசத்துக்கும் ஒரு ஸ்ப்ரேயிங் ஒரு டைம் நம்ம குடுக்க ஆரம்பிச்சுருங்க. இதுதான் நம்ப இதுல குடுக்கக்கூடிய உரங்களோட அளவுகள். தென் இதுல வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஏஃபிட் பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். இதுலயுமே அந்த அ இதுக்கு முன்னாடி மரவள்ளி கிழங்குல பார்த்தோம் இல்லைங்களா? அந்த சப்பாத்தி பூச்சி பிரச்சனைகள். அது ரொம்ப அதிக பாதிப்ப இந்த பயிர்ல ஏற்படுத்தும். ஸோ இது எல்லாமே இந்த வெயில் காலங்கள்ல ஜாஸ்தியாகும். ஜெனரலி எல்லா பயிர்கள்லயுமே இந்த வெயில் காலங்கள்ல பூச்சிகளோட தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கும். மழை காலங்களா இருந்துச்சுன்னா, நோய் தாக்கம் அதிகமா இருக்கும். பூஞ்சான தாக்குதல் ஜாஸ்தி இருக்கும். வெயில் காலங்களா இருந்துச்சுன்னா, பூச்சி பிரச்சனைகள் அதிகமா இருக்கும். ஸோ இத நம்ப கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கட்டுப்படுத்தி தான் ஆகணும். அதேபோல இதுல அடிக்கக்கூடிய மருந்துகள் இப்ப பெரும்பாலும் பார்த்தோம்னா, மரவள்ளி கிழங்குல இந்த செம்பேன் வந்துச்சுன்னா என்ன அடிக்கணும் எல்லாத்துக்கும் தெரியும். அதேபோல டியூபரோஸ்ல நான் என்ன குடுக்கணும் அப்படின்றது, சமங்கில என்ன குடுக்கணும் அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரியும். இந்த பிரச்சனைகளுக்கு என்ன குடுக்கணும்ன்றது தெரியும். அப்போ உங்களுக்கு ஒரு மருந்து தெரிய ஆரம்பிச்சுச்சுன்னா, அதையே நான் திரும்ப திரும்ப அடிச்சிட்டு இருந்தா எனக்கு கண்ட்ரோல் ஆயிடுமா அப்படின்னு சொன்னா ஆகாதுங்க. காரணம் என்னன்னா, அந்த பூச்சிகள் இருக்கு இல்லையா? அது வந்து நீங்க குடுக்கக்கூடிய அந்த மருந்துகள தாங்கி அது வளர்றதுக்கான தன்மைய அது ஏற்படுத்திக்குது. ரெசிஸ்டன்ட் ஆயிடுது. ஸோ அப்படிங்கக்குள்ள நீங்க என்ன மருந்துகள் குடுக்குறீங்களோ, அதுக்கு குடுத்த அளவுகள தாண்டி இன்னும் ஜாஸ்தி நீங்க குடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிக்கும். அப்படி நம்ம அதனோட அளவுகள்ல மாற்றங்கள நம்ம எடுத்துட்டு வரோம் அப்படின்னா, நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அதனோட நமக்கு பாய்சன் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சுரும். நம்ம அடிக்கிற நமக்கா இருந்தாலும் சரி, அத பயன்படுத்துறவங்களா இருந்தாலும் சரி, நம்ம உடல்ல அதனோட கெமிக்கல் பெர்சன்டேஜோட அளவுகள் அதிகமாக ஆரம்பிச்சுரும். ஸோ நான் இப்ப ட்ரெய்னிங் நம்மளோட அ பேசிக் ட்ரெய்னிங் நம்ம குடுக்கும்போது ஒரு ஸ்லைட்ல நான் காமிச்சிருப்போம். ஒரு நாட்டிலயும் வந்து பார்த்தோம்னா, எந்த அளவுக்கு அந்த கெமிக்கல் வந்து அவங்க சாப்பிடக்கூடிய உணவுகள்ல எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். ஸோ இப்ப இந்த அமெரிக்க நாடுகள், மேலை நாடுகள்லாம் பார்த்தோம்னா, ஒரு நாளைக்கே பார்த்தோம்னா, அவங்க சாப்பிடக்கூடிய உணவுகள்ல ஒரு 7லிருந்து அதிகபட்சமா பார்த்தோம்னா, ஒரு 10, 15 மில்லிகிராம் தான் ஒரு நாளைக்கு அவங்க சாப்பிடக்கூடிய உணவுகள்ல நச்சுகள் கலந்திருக்கு. அதாவது பாய்சன் கலந்திருக்கு. பட் இந்தியர்களாகிய நமக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா,
கிட்டத்தட்ட 362 மில்லி கிராம் பாய்சனை நம்ம என்ன பண்றோம் உள்ள எடுத்துட்டுருவோம். இதெல்லாம் எதனாலன்னு பார்த்தோம்னா, நம்ம இந்த பயிர்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த நோய் மருந்துகளா இருந்தாலும் சரி, பூச்சி மருந்துகளா இருந்தாலும் சரி, இதெல்லாமே ஃபைனலா என்ன பண்றோம், நம்ம தான் பயன்படுத்துறோம். பயிர்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகணும்னு போய் அதை பயன்படுத்துறது நம்ம உணவுகளை உட்கொண்டுட்டு இருக்கோம், உள்ள கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அப்படி ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 362 மில்லி கிராம் கெமிக்கலை நம்ம தெரிஞ்சும் தெரியாமலும் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். இது எல்லாமே அதுல வரக்கூடிய பாதிப்புகள் சரியாகலன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஸ்டேஜ்லயும் அதனோட அளவுகளை அதிகமா கொடுத்ததனோட விளைவும் நமக்கு பெரிய அளவுல நமக்கு உடம்புல பிரச்சனைகளை எடுத்துட்டு வந்துட்டு இருக்கு. இதன் காரணமா தான் நோய்கள் வந்து நமக்கு புதுசு புதுசா வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நிறைய நோய்கள் வர ஆரம்பிக்குது. ஒரு உறுப்புகளையும் நமக்கு பெரிய அளவுல பாதிப்புகளை ஏற்படுத்திட்டு இருக்குது. இது எல்லாமே நான் சொன்ன மாதிரி நாள்பட்ட வியாதிகள்லாம் நமக்கு இதனோட பிரச்சனைகள்லாம் வந்துச்சுன்னு தெரியவே தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு உடம்புல இல்னஸ் பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சு லேட்டரா நம்ம சரிப்படுத்த முடியாத அளவுக்கு நமக்கு பிரச்சனைகள் வருது. காரணம் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்க உணவுகள்ல அதிகப்படியான பாய்சன் கலந்திருக்கு. கெமிக்கல் வந்து அதிக அளவில் நம்ம உட்கொண்டுட்டு இருக்கோம். ஒரு நாளைக்கு 362 மில்லி கிராம் பர் டே நம்ம கெமிக்கலை எடுத்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ இதெல்லாம் நமக்கு கண்ட்ரோல் ஆகணும் அப்படின்னு சொன்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய கெமிக்கலோட அளவுகள் ஆட்டோமேட்டிக்கா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டு இருக்கணும். இப்படி பண்ணுனா மட்டும்தான் அதுல வரக்கூடிய பாதிப்புகளை பெரிய அளவில் நம்ம கட்டுப்படுத்த முடியும். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா இதுல வரக்கூடிய புழு பிரச்சனைகள். இதுல புழு பிரச்சனைகள் செம்பேன் பிரச்சனைகளை காட்டிலும் இதுல வரக்கூடிய புழு பிரச்சனைகள் வந்து நமக்கு கம்மி தான். அப்படி ஒருவேளை புழு பிரச்சனைகள் வந்துச்சு அப்படின்னு சொன்னா, புழு பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொன்னா இதுக்கான மருந்துகளை நம்ம கொடுத்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம கம்மி பண்ணி ஆரம்பிச்சிடணும். ஸோ இது பார்த்தோன்னா early ஸ்டேஜ் தான் வரும். இதுல வரக்கூடிய பெரிய பிரச்சனைன்னு பார்த்தோம்னா அந்த மீலிபக் பிரச்சனையும் செம்பேன் பிரச்சனைகள் தான் வரும். இந்த புழு பிரச்சனைகள் அப்படின்றது நமக்கு கொஞ்சம் கம்மி தான். ஸோ அப்படி ஒரு வேளை வந்துச்சுன்னா நமக்கு அதை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். எப்படி நமக்கு மரவள்ளியில வந்து அந்த செம்பேன் பிரச்சனைகள் நமக்கு ஜாஸ்தி இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தனோ, அதே போல இதுலயுமே நமக்கு இந்த செம்பேன் பிரச்சனைகள் ஜாஸ்தி வரும். பெரும்பாலும் பார்த்தோன்னா இதுல அந்த கருகள் வரும். பூ பூ வந்து கருகள் வரும். மொட்டுகள் கருக ஆரம்பிச்சிடும். நுனி துளிர் கருக ஆரம்பிக்கும். இதுக்கு காரணம் இதுல வரக்கூடிய அந்த செம்பேன் பிரச்சனைகள் தான். இதுவுமே சம்மர் சீசன்ல தான் நமக்கு அதிகமான பாதிப்புகளை நம்ம எடுத்துட்டு வரும். சப்போ இதுக்கும் நம்ம மருந்துகளை கொடுக்கணும். இதுலயுமே வந்து பார்த்தோம்னா அடிக்கிற மருந்தையும் நம்ம திரும்ப 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 அடிச்சிட்டு வருவோம். அப்படி நம்ம திரும்ப திரும்ப அதே மருந்துகள் அடிக்கும்போது பூச்சிகள் ரெசிஸ்டன்ட் ஆகும். நமக்கு கண்ட்ரோல் கிடைக்காது. நம்ம ஒரு டைமும் கொடுக்கக்கூடிய மருந்துகளை மாத்தி தான் நம்ம கொடுக்கணும். சரி, இதனோட சாறுகள் உரியும் போது தான் இலைகள்லயே நமக்கு கருப்பு தட்டோ, பூ கருகள் வர்றது, நுனியில மொத்தமா என்டையரா வந்து பார்த்தோம்னா, அதனோட துளிர்கள் எல்லாம் கருகி போய் நமக்கு வர ஆரம்பிக்கும். இது பார்த்தோம்னா நமக்கு ஆ மல்லி செடியிலயும் வர ஆரம்பிக்கும். மரவள்ளி கிழங்குலயும் வர ஆரம்பிக்கும். இந்த டியூப்ரோஸ்லயும் நமக்கு வர ஆரம்பிச்சிரும். இது எல்லாத்துக்கும் சரியான மருந்துகள் இதுதான். இந்த மைட்ஸ் இந்த சாரூரி பூச்சிகளால வரக்கூடிய பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா, என்டையரா அதுல வரக்கூடிய எல்லா முக்கும் கருகி இருக்கு பாருங்க. இதுல அந்த சாறுகள் உரியும் போது இதனோட பிரச்சனைகள் நமக்கு வர ஆரம்பிக்குது. இது கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா, ஒண்ணு கெமிக்கல் மருந்துகளையும் குடுக்கலாம். அது இல்லாம இந்த மாதிரி நம்ப இந்த ஸ்டிக்கிங் ட்ராப்ஸ் வச்சு நம்ம கட்டுப்படுத்தலாம். எல்லோ ஸ்டிக்கி ட்ராப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல பார்த்தோம்னா, அந்த ஸ்டிக்கிங் ஏஜென்ட் பசைகள அதுல தடவி இருப்பாங்க. இது ஒரு ஏக்கருக்கு ஒரு 10 இடத்துல நம்ம என்ன பண்ணணும், ஜிக்ஸாக் ஷேப்ல இசட் வடிவத்துல வைக்கணும். வரப்போட 5 அடி தள்ளி உள்ள நம்ம வைக்க ஆரம்பிக்கணும். அப்போ ஒரு சைடுல வந்து 5ம், ஆப்போசிட் சைடுல ஒரு 5ம் ஜிக்ஸாக் ஷேப்ல நம்ம வைக்கும்போது, அந்த வயல்ல இருக்கக்கூடிய பூச்சிகள் என்ன பண்ணும், இதுல அட்ராக்ட் ஆக ஆரம்பிக்கும். காரணம் இதனோட கலர். இந்த டார்க் எல்லோ கலர்ல என்ன பண்ணும், வந்து உட்கார ஆரம்பிக்கும். இது போக ஃபெரமோன் ட்ராப்ஸ் வைக்கலாம். இந்த மாதிரியான ஸ்டிக்கி ட்ராப் மூலியமா இதுல வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம கட்டுப்படுத்த முடியும். இதுல வரக்கூடிய அடுத்த பிரச்சனைன்னு பார்த்தோம்னா, அழுகல் வரும். அது கூடவே இந்த நெமட்டோட் பிரச்சனைகளும் வரும். இந்த வேர்ல அந்த கிழங்கு இருக்கு பார்த்தீங்களா? அந்த டியூப்ரோஸ்ல கிழங்குல இதனோட வேர் முடிச்சுகள்ல போயிட்டு அந்த நெமட்டோடு வரும்போது, சத்துகள பயிர்களோட எல்லா விதமான செல்களுக்கும் அதனால கடத்த முடியாது. காரணம் இந்த நெமட்டோடு வந்து அதனோட செல்கள்ல என்ன பண்ணும், போய் டேமேஜ் பண்ண ஆரம்பிச்சுரும். அப்ப அந்த இடத்துல ஒரு செல்ல இருந்து இன்னொரு செல்லுக்கு தண்ணியோ, இல்ல சத்துக்களையோ கடத்துறதுக்கு அதனால அங்கிருந்து முடியாது. அதுக்கு காரணம் இந்த பயிர்ல வரக்கூடிய அந்த நெமட்டோட் பிரச்சனைகள். இந்த நெமட்டோடு வந்துச்சு அப்படின்னு சொன்னா, அதுக்கான மருந்துகள சாயில் ட்ரென்ச்சிங்ல குடுக்கணும். சாயில் ட்ரென்ச்சிங்ன்றது வேர்ல நம்ம குடுக்கக்கூடிய மருந்துகள். சோ அந்த இடத்துல ஹியூமிக் லிக்விட் 82 அண்ட் நெமட்டோட கண்ட்ரோல் பண்றதுக்கான மருந்துகள் நம்ம குடுக்கணும். அது 1 லிட்டர் தண்ணீல நான் எவ்வளவு குடுக்கணும் அப்படின்றத நான் குடுத்திருப்பேன். குரூப்ல மெசேஜஸ் குடுத்திருப்பேன். இந்த மாதிரியான மருந்துகள வேர்ல நம்ம குடுக்கறதுக்கு முன்னாடி நம்போ வயல்ல தண்ணி பாய்ச்சணும். நீர் பாய்ச்சினதுக்கு அப்புறம் தான் இந்த சாயில் ட்ரென்ச்சிங்ல நம்ம மருந்துகள குடுக்கணும்.
ஏன்னா ஈரப்பதத்துல நம்ம கொடுக்கும்போது தான் எப்படி நம்ம உரம் வந்து மேல போட்டோம்னா முழுசா பயிர் உரம் எடுத்துக்காது. அப்போ உரம் போட்டு தண்ணி குடுத்தோம்னா மட்டும் தான் அத அப்சர்வ் பண்ணி அந்த ரூட் ஜோன் மூலியமா அதனால அப்சர்வ் பண்ணி எடுத்துக்க முடியும் வளர்ச்சிக்கு. அது போல தான் இதுல வரக்கூடிய பிரச்சனைகளுக்கும், நோய்க்கும் நம்ம குடுக்கக்கூடிய மருந்து பயிர்ல எடுத்துட்டு போய் கண்ட்ரோல் கிடைக்கணும்னா, ஈரப்பதம் ரொம்ப முக்கியம். இப்ப நீங்க வேர்ல மருந்துகள் ஊத்துறதுக்கு முன்னாடி அங்க ஈரம் இருக்கணும். அப்ப ஒரு நாளுக்கு முன்னாடி நீங்க தண்ணி கட்டி, அடுத்த நாள் நம்ம வயல்ல கால வச்சோம்னா, காலோட பாதத்துல அந்த மண் ஒட்டக்கூடாது. மிதியடியில மண் ஒட்டக்கூடாது. இந்த கண்டிஷன் தான் அதுல மருந்துகள் நம்ம ஊடுக்கும்போது நல்லா எல்லா விதமான பகுதிகளுக்கும் பரவ ஆரம்பிக்கும். அப்போ சாயில் ட்ரென்ச்சிங் குடுக்கணும்னா, ஒரு நாளைக்கு முன்னாடியே தண்ணி கட்டிட்டு, அடுத்த நாள் தான் நீங்க மருந்துகளும் குடுக்க வேண்டியது வரும். இதுதான் அதுக்கான கரெக்ட்டான கண்டிஷன்ஸ் நீங்க சாயில் ட்ரென்ச்சிங் பண்றதுக்கு. இது நெமட்டோட பிரச்சனைகளையும் இந்த மாரி குடுக்கணும். வேறு அழுகல் பிரச்சனைகளும் உங்களுக்கு இந்த அ மழை காலங்கள்ல வர வர ஆரம்பிக்கும். அப்படி மழை காலங்கள்ல வரும்போது நம்ம சாயில் ட்ரென்ச்சிங் குடுத்தனால இந்த மாரி முறை தான். முன்னாடி நாள் தண்ணி பாய்ச்சிட்டு, அதுக்கப்புறமா கால்ல மண்ணு ஒட்டாத நிலையில இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ்ல அதுக்கான சாயில் ட்ரென்ச்சிங்ல நம்ம குடுக்க ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறமா ஸ்டெம் ராட் அதனோட தண்டுகள்லயும், இலைகள்லயும் பூஞ்சான பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். இதுக்கான நோய்களுமே வந்துச்சுன்னா, அதுக்கான மருந்துகள் நம்ம அடிக்கணும். அர்லி ஸ்டேஜ்ல வர ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னா, நம்மளோட புரோடெக் கோல்டு 82 இத கலந்து நம்ம அடிச்சுக்கலாம். நானோடெக், புரோடெக் 82 கலந்து அடிச்சுக்கலாம். இல்ல ரொம்ப சிவியரா இருக்குன்னா, அதுக்கான கெமிக்கல் மருந்துகள கலந்து நம்ம அடிக்க வேண்டியது வரும். இதுல வரக்கூடிய லீஃப் பிளைட் இலைகள்ல வரக்கூடிய பூஞ்சான நோய்கள். இதுக்குமே புரோடெக் கோல்டு 82 அல்லது நானோடெக் புரோடெக் 82 கலந்து நம்ம மருந்துகள குடுக்க வேண்டியது வரும். இதுதான் நம்ம குடுக்கக்கூடிய மருந்துகள் நோய்களுக்கும், பூச்சிகளுக்கும். ஹோப் இந்த செஷன் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். நான் சொன்ன மாதிரி உங்களோட கொஸ்டின்ஸ WhatsAppல அனுப்பாதீங்க. Telegramல அனுப்புங்க. உங்களுக்கு தேவையான எல்லா விதமான பதில்களும் அங்க உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். தேங்க் யூ சோ மச். விஷ் யூ வெல். தேங்க் யூ.